அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தி நாம யோகம், விருத்தி நாம யோகம். இந்த சித்தி நாம யோகமும், விருத்தி நாம யோகமும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நாம யோகம். இப்ப பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் வரும், கிழமை வரும், திதி வரும். அந்த அடிப்படையில தான் இந்த யோகம் கரணம்னு வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு நாம யோகத்துல பிறந்திருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம இந்த நாம யோகத்தினால என்ன பயன்? நம்ம என்ன செய்யலாம்? என்ன செஞ்சா நமக்கு ஒரு பெரிய நமக்கு எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி வேணும் அல்லவா? ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், இருவருக்குள்ள கருத்து வேறுபாடு. அவன் கல்யாணம் பண்ணா ஜாதகத்துல தோஷம் இருக்கு. ஜாதகத்துல பல கடத்திர தோஷம், அந்த தோஷம் நிறைய இருக்கு. சரி ரைட்டு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னையே கடத்திர தோஷம் இருக்கு. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிக்கிச்சு, அல்லது பொண்ணு கொடுக்க ஆள் இல்ல. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி தொழில் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தொழில் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பே இல்ல. ஏதோ ஒரு நேரத்துல ஆரம்பிச்சிட்டோம். இல்ல நல்ல நேரம் பார்த்தே ஆரம்பிச்சோம். அந்த ஆரம்பிச்ச நல்ல நேரம் நமக்குன்னு சரியா கை கொடுக்கல. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள், அல்லது குழந்தைங்க படிக்கல. எப்படிங்க? குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் நிதானமா இருக்காங்க, படிப்பு ஓரளவு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வித்யா புதுசா பள்ளியில போய் சேர்க்கிறோம். அதுக்கும் சரி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு படிக்கிற குழந்தைங்க தடையில்லாம படிக்கிறதுக்கும், இன்னைக்கு பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிக்கிறாங்க, செய்றாங்க. அப்ப அத்தனை படிப்பும் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு கல்வியில பல்வேறு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். சில பேர் நல்லா அப்படியே இறைவன் செயல்ல அவங்களுக்கு நல்லா இருக்கும், போயிட்டு இருப்பாங்க. ரைட், ஓகே. அப்ப அந்த கல்வியில தடை உள்ளவங்க, இவங்கலாம் என்ன பண்ணணும்? இப்ப திருமணத்துல தோஷம் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியே இல்ல. அவங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த விருத்தி நாம யோகம் வரக்கூடிய நாள்லயும், சித்தி நாம யோகம் வரக்கூடிய நாள்லயும், அவங்க கோயில்ல போய் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாலை மாத்திக்கலாம். இல்ல வெளியில போய் பண்ண சங்கடமா இருக்குன்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே சாமி படத்து முன்னாடியே வச்சு, இறைவன்ட்ட போய் சரணாகதி அடைஞ்சிரணும். இறைவா, இது நாள் வரைக்கும் எங்களுடைய குடும்பத்துல என்ன காரணமோ தெரியல, யாருடைய சாபமோ, யாருடைய இதோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இந்த ஒரு கஷ்டங்கள் நிவர்த்தி பண்ணணும். கல்யாணம் பண்ண நேரம் சரியில்ல. எங்களுக்கு குழந்தை குட்டி இல்ல. கல்யாணம் பண்ண நேரம் சரியில்ல. தொழில்ல சுமாரா இருக்கு. கல்யாண நேரத்தினால பார்த்தோம்னா, பல்வேறு சிரமங்கள் இருக்கு. இல்ல உடல்நிலை சரியில்ல. எந்த காரணமாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த விருத்தி நாம யோகம் வரக்கூடிய நாள்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாலை மாத்திக்கிட்டு, இறைவன்ட்ட சரணம், இதுவரைக்கும் நாங்க செய்த தவறுகள்லாம் மன்னிச்சுக்குங்க. இனிமே நாங்க இறைவா, நீங்க எனக்கு துணையா இருங்க. எங்களுக்கு வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையா கொடுங்கன்னு சொல்லி விருத்தி நாம வரக்கூடிய நாள்ல, உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான லக்கணம் வரும். அந்த அந்த லக்கணத்த உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோடிகள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட கேட்டோ, அல்லது எங்கிட்ட நம்பர் தொடர்பு கொண்டோ நீங்க கேளுங்க. நாங்க அந்த லக்கணம் குடுத்துறோம். அந்த நேரத்துல வீட்லயோ அல்லது கோயில்ல போய் கூட ஒரு திருக்கல்யாணம் ஒண்ணு ஏற்பாடு செஞ்சு, கோயில்ல ஒரு 2000, 3000 ஏதோ கட்டுற மாரி இருக்கும். எவ்வளோ கட்டுறது, அந்தந்த ஊர்ல அந்த அமைப்புக்கு தகுந்த மாரி வச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்க கோயில்ல போய் டைரக்டாவே நீங்க ஒரு திருக்கல்யாணம் ஒண்ணு சாமிக்கு பூஜை ஏற்பாடு செஞ்சு, அதுல நீங்க கத்துக்கிட்டு, அதுல போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாமிக்கு போய் இந்த பணத்த கட்டிட்டு, நீங்களும் சாமி கல்யாணம் முடிச்சுட்டு, அங்க தரக்கூடிய மாலைய ஒருத்தர் ஒருத்தர் மாலை மாத்திக்கிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், ஜெயிக்கும். இறைவன்ட்ட விட்டுடுங்க. சரிங்களா? அது மாரி தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விருத்தி நாமம் வரக்கூடிய நாள்லயும் சரி, இந்த சித்தி நாமம் வரக்கூடிய நாள்ல பார்த்தீங்கன்னா, தொழில் துவங்குறது, தடைப்பட்ட தொழில் மறுபடியும் ரினியூல் பண்ணலாம். அன்னைக்கு புதுசா ரிப்பன கட் பண்ணலாம். அன்னைக்கு ஒரு புதுசா ஒரு செயல செய்யலாம். குழந்தைங்க படிக்கலையா, அன்னைக்கு புதுசா புதுசா ஒரு புக்கு வாங்கி குடுத்து, குழந்தைகள படிக்க வச்சு, புது நோட் எழுத வச்சு, அந்த ஒரு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு குழந்தைகள ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா, அவங்க படிப்பு நல்லா இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சித்தி நாமயோகமும், விருத்தி நாமம் வரக்கூடிய நாள்ல சிறப்பா இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு தேவைகளுக்கு, ஜோதிட ஆலோசனைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க. உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.